கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஏமாற்றமில்லா வாழ்வை நானும் வாழ வேண்டுமே. இயேசுவே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமா எங்கள் மீது நீர் அன்பு வைத்து அப்பா உடைய கிருபையினாலும் உடைய தயவினாலும் எங்களை காத்து வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயவை பாராட்டி நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது எவ்வளவாய் நீர் அன்பு கொண்டிருக்கிறீர் அப்பா. நீர் மனதார சிநேகித்தீர் அப்பா எங்களை. இந்த அன்புக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் யாரால் அறியக்கூடும் ஆண்டவரே. அவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறீர் அப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் ஒரு பாவியாகிய ஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த இடத்திற்கு போய் தன்னுடைய பாவங்கள் அத்தனையும் அவருடைய சமூகத்திலே என்ன செய்தாள் என்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் அதை துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பரிசேயன், இவள் பாவியான ஸ்திரீயாயிருக்கிறாளே, இவள் தன்னை தொடுகிறவள் யார் என்று கூட இவருக்கு கணிக்க முடியாதா என்று சொல்லி தனக்குள்ளே பேசிக்கொண்டதை அறிந்து இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடனாக பெற்றிருக்கிறான். மற்றவன் 50 வெள்ளிக்காசு கடனாக பெற்றிருக்கிறான். இருவருக்குமே என்ன சொல்ல அந்த கடனை செலுத்த அவர்களுக்கு வசதியோ நிர்வாகம் இல்லாதபடியினாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை மன்னித்து விடுகிறான். அப்பொழுது அந்த பரிசேயனிடம் கர்த்தர் இப்படியாய் கேட்கிறார், யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கும் அவன் அதிகமாய் யார் அதிகமாய் அவனிடத்தில் அன்பாய் இருப்பான் என்று கேட்டதற்கு அந்த பரிசேயன் இப்படியாய் சொல்லுகிறான், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லும் பொழுது
இயேசு கிறிஸ்து நீர் சரியாய்த்தான் நிதானித்தாய் என்று சொல்லி அந்த ஸ்திரீயை பார்த்துதான் இப்படியாய் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தபடியினாலே அவள் அவள் கண்ணீரினால் என் பாதத்தை நினைத்து அவள் தலைமயிரினால் அந்த கண்ணீரை துடைத்து என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறபடினால் அவளுடைய அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டதினாலே அநேக மன்னிப்பை அவள் பெற்றபடியினாலே என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலும் நாம் தேவனிடத்தில் எவ்வளவு மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு கிருபைகளை நாம் அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு தயவை நாம் அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது எந்த அளவாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையில் நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் உள்ள அன்பு, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தும் விதம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அந்த பாவியாகிய ஸ்திரீ, அவள் அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டபடினாலே அநேகமாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் பாவியிலே உற்பவித்து பாவியாகி பிறந்த நம்மளை கர்த்தர் மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளையாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை கூட்டி சேர்த்து வார்த்தையினால் நம்மளை தேற்றி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அந்த அன்பு தெய்வம் நம்ம மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் இந்த வேளையில் தயவை பாராட்டி இந்த நாட்களில் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் நம் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், நம்ம மேல் எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார், நம்ம மேல் எவ்வளவு கிருபை பாராட்டியிருக்கிறார், நமக்கு எவ்வளவு தயவு கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் இவ்வளவாய் நம்மிடத்தில் கொடுத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்காய் நாம் என்ன செய்தோம்? அன்பு பிள்ளைகளே, அவரிடத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய அன்பு அதிகமாய் இருக்கிறதா, இல்லை நம்முடைய அன்பு குறைவுள்ளதாய் காணப்படுகிறதா? அன்பு பிள்ளைகளே, யாருக்கு அநேகம் மன்னிக்கப்பட்டதோ, யாருக்கு அநேக கொடுக்கப்பட்டதோ, யாருக்கு அநேக கிருபைகள் கொடுக்கப்பட்டதோ, யாருக்கு அநேக தயவுகள் கொடுக்கப்பட்டதோ, அவர்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரையே நோக்கி அவரையே தஞ்சமாய் கொள்வார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் நம்மில் அவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்க நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய சமூகத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, அந்த பாவியாகிய ஸ்திரீ அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டபடினாலே அவள் அவரிடத்தில் அதிக அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அன்பு பிள்ளை, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து இவன் என்னிடத்தில் அநேக அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லக்கூடுமா? அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவரால் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய அளவில் நாம் இருக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, இவன் என்னிடத்தில் அதிக அன்பு கூர்ந்தாள், இவன் என்னிடத்தில் அதிக அன்பு கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லக்கூட முடியுமா? அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள அன்பு ஒரு நாள் ஒளிந்து போகும். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு நிலையானது. அவருடைய அன்பில் ஒரு துளி கூட பொய் இல்லாத அன்பு, உண்மையான அன்பு. அந்த அன்பை நம் மீது எவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார், நம்முடைய அன்பு அவரிடத்தில் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை நான் நிதானித்து அறிவை கடவோம். இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க நாம் அவரிடத்தில் கிருபையை கேட்போம். இயேசு சுவாமி, அப்பா, உங்களை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு நிற்கிருபை தருவீராகப்பா. உண்மை அதிகம் அதிகம் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீரப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள், உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள், அதிக இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அதிக மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். அப்பா, உம்மிடத்தில் அதிகம் அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. கிருபை தந்து நடத்துவீராக. உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.